உடனுக்குடன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு இளைஞர்களின் பங்கு அவசியம், கவர்னர் கைலாஷ்நாதன் பேச்சு. ஆபரேஷன் திரிசூல், போலீசாரின் அதிரடி நடவடிக்கையில் 100 ரவுடிகள் கைது. பேருந்தில் தவறவிட்ட நகைப்பை கண்டுபிடித்து ஒப்படைத்த போலீசார். கடைக்காரரை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு, தனியார் நிதி நிறுவனத்தின் பணம் வசூலிப்பவர் கைது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கு இளைஞர்களின் பங்கு அவசியம் என்று கவர்னர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி 125வது பிறந்த நாள் விழா கடற்கரை சாலை மேரி ஹாலில் நடைபெற்றது. கவர்னர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்து கூறும் விதமாக அமைக்கப்பட்டிருந்த புகைப்பட கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டார். முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய கவர்னர் கைலாஷ்நாதன், சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்றார். அதற்காக தேச தலைவர்கள் தொண்டாற்றி உள்ளதாகவும், தேசத்திற்காக தமது வாழ்நாளை தியாகம் செய்தவர் ஷியாமா பிரசாத் என்றார். நாட்டிற்காக பாடுபட்ட சில தலைவர்களின் வரலாறுகள் மறைக்கப்பட்டுள்ளதாகவும், அவற்றை பிரதமரும் அமித்ஷாவும் வெளியில் கொண்டு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். அதன்படிதான் குயிலி, வேலு நாச்சியார் போன்றவர்களின் வரலாறுகள் நமக்கு தெரிய ஆரம்பித்துள்ளது என குறிப்பிட்ட அவர், அவர்களை தற்போது நாடே கொண்டாடுகிறது என்றார். ஷியாம் பிரசாத் கொல்கத் பல்கலைக்கழகத்திலும் பணியாற்றி உள்ளதாகவும், அப்போது அங்கு நடந்த பட்டமளிப்பு விழாவிற்கு அவர் தாகூரை அழைத்தார். அப்போது தாகூரை வங்க மொழியில் உரையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் என்று குறிப்பிட்டார். தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் ஷியாம் பிரசாத் என்றும் அவர் தெரிவித்தார். மத அடிப்படையிலான பிரிவினைவாதத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், தொழில்துறை அமைச்சராக இருந்தபோது சிறு குறு தொழில்களுக்கு அப்போதே ஊக்கம் தந்தவர் என்றார். இன்றைய இளைஞர்கள் பழைய தலைவர்களின் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும், வளர்ச்சியடைந்த பாரதம் உருவாக இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்றும் கேட்டுக்கொண்டார். ஆபரேஷன் திரிசூல் மூலம் இன்று நடைபெற்ற அதிரடி சோதனையில் 100 ரவுடிகள் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை தடுக்கவும், ரவுடிகளை கட்டுப்படுத்தவும் ஆபரேஷன் திரிசூல் என்ற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிப்பது, அவர்களது வீடுகளில் அவ்வப்போது சோதனை செய்து ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் பதுக்கி வைத்துள்ளனரா என்பதை கண்டறிந்து அவற்றை பறிமுதல் செய்வது மற்றும் அவர்களை கைது செய்வது போன்ற நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவின் பேரில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் காவல் கண்காணிப்பாளர்கள் மேற்பார்வையில் அதிகாலை 4 மணி முதல் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். இந்த அதிரடி சோதனையில் துப்பாக்கி ஏந்திய கமாண்டோ படையினரும் ஈடுபடுத்தப்பட்டனர். ஒரே நேரத்தில் 450க்கும் மேற்பட்ட ரவுடிகளின் வீடுகளில் நடத்திய அதிரடி சோதனையில் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதில் குற்ற பின்னணியில் உள்ள ரவுடிகள் 100 பேரை பிடித்து போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். இதில் 78 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பேருந்தில் தவறவிட்ட நகைப்பையை கண்டுபிடித்து ஒப்படைத்த போலீசாருக்கு தம்பதியினர் நன்றி தெரிவித்தனர். வானூர் சேமங்கலம் எலவம்பட்டு மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் பாண்டுரங்கன், இவரது மனைவி இந்திரா. இருவரும் தனியார் பேருந்தில் கிளியனூரில் இருந்து புதுவைக்கு வந்துள்ளனர். பேருந்தில் டிக்கெட் எடுக்கும் போது அவர்கள் தங்களது பையை சீட்டில் வைத்து விட்டுள்ளனர். அந்த பையில் 3 பவுன் செயின், 1 பவுன் கம்மல், அரை பவுன் மோதிரம் மற்றும் மூக்குத்தி ஆகியவை இருந்துள்ளது. அவர்கள் புதுவை பேருந்து நிலையம் வந்தவுடன் பையை மறந்து வைத்துவிட்டு சென்றனர். வீட்டிற்கு சென்ற பின்பே பையை பேருந்தில் மறந்து வைத்துவிட்டது தெரிய வந்தது. இது குறித்து அவர்கள் உருளையன்பேட்டை போலீசில் புகார் அளித்தனர். போலீசார் பேருந்து நிலையம் வந்து விசாரணை நடத்தினர். பேருந்தில் கேமராவை ஆய்வு செய்த போது அந்த பையை கடைசியாக இறங்கிய ஒரு பெண் எடுத்து சென்றது தெரிய வந்தது. அந்த பெண் கண்டக்டர் தோட்டத்தை சேர்ந்த சுமதி என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அவரது விலாசத்திற்கு சென்று கேட்டபோது காவல் நிலையத்திற்கு நகையை எடுத்து வந்து தருவதாக அவர் கூறியுள்ளார். இதனையடுத்து உரியவரிடம் அந்த பொருள் ஒப்படைக்கப்பட்டது. காணாமல் போன நகையை மீட்டுக் கொடுப்பதில் மிகுந்த அக்கறை எடுத்து விசாரணை நடத்தி வெற்றிகரமாக மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்த கிரைம் உதவி ஆய்வாளர், தலைமை காவலர் மற்றும் போலீசாருக்கு உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் பாராட்டு தெரிவித்தார். கடைக்காரரை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கில் தனியார் நிதி நிறுவனத்தில் பணம் வசூலிப்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி சோரப்பட்டு தென்னஞ்சாலை வீதியை சேர்ந்தவர் பெரியண்ணசாமி மளிகை கடை நடத்தி வருகிறார். இவருக்கு கௌரி என்ற மனைவியும் 2 மகன்களும் உள்ளது.
கடந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி இவர் வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து அவரது மனைவி கௌரி திருக்கனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் தற்கொலை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் பெரியண்ணசாமியின் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து வந்த நிலையில் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டதாக உறவினர்கள் கூறியதை அடுத்து இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. சில தினங்களுக்கு முன்பு பெரியண்ணசாமி நடத்தி வந்த மளிகை கடையை திறந்து பார்த்தபோது அங்கு கடிதம் ஒன்று இருந்தது. அதில் தன் மரணத்திற்கு யாரும் காரணமில்லை, தனியார் நிதி நிறுவனத்தில் லோன் எடுத்து மாதம் கட்டியிருந்ததாகவும், ஆனாலும் கடன் தாங்கவில்லை என்றும், வீட்டில் வந்து தனியார் நிதி நிறுவனம் தொல்லை கொடுப்பதாகவும், அதன் முடிவுதான் இந்த தற்கொலை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனையடுத்து தனியார் நிதி நிறுவனத்தில் தனது கணவர் பெற்ற 8 லட்சம் ரூபாய் கடனுக்காக வங்கி மேலாளர் ஜெயச்சந்திரன் மற்றும் கலெக்ஷன் ஏஜென்ட் முருகன் ஆகியோர் மளிகை கடை மற்றும் வீட்டிற்கு வந்து தரக்குறைவாக பேசி அவமானப்படுத்தியதால் தற்கொலை செய்து கொண்டதாக கடிதம் எழுதியுள்ளதாக அவரது மனைவி கௌரி மீண்டும் திருக்கனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதா. அந்த கடிதம் பெரியண்ணசாமி எழுதியதுதான் என்பது ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டதா. இதனையடுத்து நிதி நிறுவன மேலாளர் ஜெயச்சந்திரன், ஊழியர் சக்திவேல் முருகன் ஆகியோர் மீது தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்து தற்போது சக்திவேல் முருகனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள ஜெயச்சந்திரனை தேடி வருகின்றனர். குப்பைகள் அகற்றப்படாவிட்டால் நகராட்சி முன்பு போராட்டம் நடத்தப்படும் என்று விக்னேஷ் கண்ணன் தெரிவித்துள்ளார். விக்னேஷ் கண்ணன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2 வாரமாக ராஜ்பவன் தொகுதியில் கணேஷ் நகர், வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம், வாழைக்குளம், சின்னையாபுரம், குமரகுருபள்ளம் உள்ளிட்ட பகுதிகளில் குப்பைகள் அல்லாமல் சாலையில் நிரம்பி வழிவதாகவும், குப்பை தொட்டிகள் அங்கு இல்லாததால் பொதுமக்கள் சாலைகளில் குப்பைகளை கொட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், 2 வாரமாக குப்பைகள் அகற்றப்படாமல் துர்நாற்றம் வீசுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுகாதார சீர்கேட்டை விரைந்து சரி செய்ய வேண்டிய விஷயத்தில் புதுச்சேரி அரசு மெத்தனமாக செயல்படுவதாகவும், இது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் சுகாதார விஷயத்தில் அலட்சியம் காட்டாமல் விரைந்து குப்பைகளை அகற்ற வேண்டும், இல்லை என்றால் மக்களை திரட்டி புதுச்சேரி நகராட்சி முன்பு போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் அதில் அறிவித்துள்ளார். ரோட்டரி கிளப் ஆஃப் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு 1000 சிட்டுக்குருவி கூடு வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஃப்ரைட் அமைப்பின் 2025-26ஆம் ஆண்டிற்கான புதிய நிர்வாக குழுவின் பதவியேற்பு விழா நடைபெற்றதா. நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற இந்த விழாவில் அனுப் பிரான்சிஸ் தலைவராகவும் நவீன் பாலாஜி செயலாளராகவும் பதவியேற்றனர். இவர்களுடன் புதிய நிர்வாக குழுவினரும் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர். சிறப்பு விருந்தினராக இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மைய இயக்குனர் உதயசங்கர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்டம் 2 உதவியாளர் ஆளுநர் வைத்தியநாதன் புதிய குழுவினரை பாராட்டினார். விழாவின் ஒரு பகுதியாக சுற்றுச்சூழல் மற்றும் பறவைகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அழிந்து வரும் நிலையில் உள்ள சிட்டுக்குருவி பறவைகளுக்கு சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட 1000 கூடுகள் விருப்பமுள்ளவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸிலும் ஜோதி ஐகேரிலும் இது வழங்கப்பட உள்ளது. புத்துணர்வூட்டும் சமூகத்திற்கும் பசுமை பாசத்திற்கும் உரிய செயல் முறைகளுக்குமான உதாரணமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. வைரஸ் நோயை கட்டுப்படுத்த நாய்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் மத்திய விலங்குகள் நல வாரியம் ஆகியவை இணைந்து நடத்திய தெருநாய்களுக்கான தடுப்பூசி முகாம் லாஸ்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 6ஆம் தேதி உலக ஜூனோசிஸ் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. ஜூனோசிஸ் என்பது விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோய் மற்றும் மனிதர்களிடமிருந்து விலங்குகளுக்கு பரவுவதாகும். இந்த தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி பிராணிகள் மற்றும் பாதுகாப்பு இயக்க தலைவர் கால்நடை மருத்துவர் செல்வமுத்து லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட தெருவோர நாய்களுக்கு வைரஸ் நோயை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் தடுப்பூசி செலுத்தினார். மேலும் மனிதர்களுக்கு அந்த வைரஸ் பரவாத அளவிற்கு தடுப்பூசி செலுத்த முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் பிராணிகள் நல ஆர்வலர் சரோஜா பன்னீர் செல்ல பிராணிகளை பிடித்து அதற்கு தடுப்பூசி போடுவதற்கு உதவி புரிந்தார். முகாமில் மஞ்சள் காமாலை தடுப்பு மற்றும் மூலநோய் தடுப்பு, நரம்பியல் நோய் தடுப்பு மற்றும் பார்வோ வைரஸ் போன்ற 9 வகையான வைரஸ் நோய்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. ஆன்லைனில் 2 பேரிடம் 7 லட்சம் ரூபாய் மோசடி செய்தவர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்த நபரை அறிமுகம் இல்லாத நபர் ஒருவர் வாட்ஸ்அப் குழுவில் சேர்த்துள்ளார். அதில் அவர் ஆன்லைன் ட்ரேடிங் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்ற ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அதனை நம்பிய அவர் மர்ம நபர் கூறியபடி 3.96 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார். அதற்கான லாப தொகை அவரது கணக்கில் காண்பித்துள்ளது. இந்த தொகையை அவர் எடுக்க முயன்றார். ஆனால் அதனை அவரால் எடுக்க முடியவில்லை.
முதலீட்டு தொகையும் திரும்ப கிடைக்கவில்லை. மோசடி நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகே தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார். இதேபோல வில்லியனூரை சேர்ந்த மற்றொரு நபரையும் இதேபோல வாட்ஸ்அப்பில் சேர்த்து ஆன்லைன் வியாபார முதலீட்டில் அதிக சம்பாதிக்கலாம் என கூறி 3.76 லட்சம் ரூபாயை மோசடி செய்துள்ளனர். பணத்தை இழந்து பாதிக்கப்பட்ட 2 பேரும் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக நேற்று புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அருமார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலத்தை இணைத்து புதுப்பிக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சிவா செய்து வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருமார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலம் இணைப்பு சாலை காலமுறை புதுப்பித்தல் பணி பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் 40,72,000 ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை நடைபெற்றதா. சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கினார். நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் கண்ணன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் வில்லியனூர் பாஜக சார்பில் கொண்டாடப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடி இயக்கமான ஜனசங்கத்தை உருவாக்கியவர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி. வில்லியனூர் பாஜக கட்சி அலுவலகத்தில் அவரது 125வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், வில்லியனூர் மாவட்ட தலைவி போமனிதா ஆகியோர் தலைமை தாங்கினர். மாவட்ட பொதுச் செயலாளர்கள் சண்முகம், கனகராஜ், மாநில விவசாய அணி துணைத் தலைவர் பெருமாள், வில்லியனூர் தொகுதி தலைவர் சுந்தர், மங்களம் தொகுதி தலைவர் சபரிகிரிசன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9,060 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 72,480 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,170 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு இளைஞர்களின் பங்கு அவசியம், கவர்னர் கைலாஷ்நாதன் பேச்சு. ஆபரேஷன் திரிசூல் போலீசாரின் அதிரடி நடவடிக்கையில் 100 ரவுடிகள் கைது. பேருந்தில் தவறவிட்ட நகைப்பை கண்டுபிடித்து ஒப்படைத்த போலீசார். கடைக்காரரை தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு, தனியார் நிதி நிறுவனத்தின் பணம் வசூலிப்பவர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.